வெல்கம் டு பெட்டர் ஸ்டடி. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பெலிஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் பொதுத்தமிழ் ஆல்ரெடி நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் டாபிக் வைஸு, மென்டல் எபிலிட்டி டாபிக் வைஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இதான் ரீசனிங், இதான் ஜென்ரல் ஸ்டடீஸ் டாபிக் வைஸ், சரிங்களாங்க. இன்றைக்கி நம்ம பொதுத்தமிழ் பற்றி பேசுவோம். பொதுத்தமிழ்லேயும் நம்ம டாபிக் வைஸ் பிரிச்சிருக்கோம். 7 அழகாக பிரித்து அதில் உள்ள இருக்க சப் டாபிக்ஸையும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கோம். இது வந்து அழகு 2 சொல்லகராதி. இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே பேஜ் நம்பர்ஸோடு நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் கோத்ரூ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், சரிங்களாங்க. அதை நீங்கள் பாருங்கள். குரூப் 4 எக்ஸாம் ரொம்ப கம்மியான நாட்கள் தான் இருக்குது. பொதுத்தமிழ் அண்ட் மென்டல் எபிலிட்டி ப்ளஸ் ரீசனிங்கில் கிளாரிட்டியாக இருங்க, சரிங்களா. அந்த 125 கொஸ்டினில் கண்டிப்பாக ஒரு 115 கிட்டையாவது வேணும். அப்போ தான் உங்களுக்கு கட் ஆஃப் கிராஸ் பண்ண முடியும். மார்க் எடுக்கிறதுக்கும் கட் ஆஃப் கிராஸ் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. பொதுத்தமிழ் அண்ட் மென்டல் எபிலிட்டி அண்ட் ரீசனிங்கில் 115 ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் வரக்கூடிய 75 கொஸ்டினில் ஒரு 55 ஒரு ஆவரேஜாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனால் கூட கிடச்சிரும். ஸோ 55 + 115 எவ்வளோ வருது? 170. ஸோ அப்படி இப்படி அந்த 30 கொஸ்டினில் ஒரு 5 or 10 கிடச்சிரும். ஸோ 175+ கிட்ட நீங்கள் நெருங்கிடலாம், சரிங்களா. இதுதான் ஸ்ட்ராட்டஜி. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும், சரிங்களா. அதை நீங்கள் பாருங்கள். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ், மென்டல் எபிலிட்டி, ரீசனிங் எல்லாமே இருக்குது. நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் அப்படின்னு சொல்கிறேன்.